ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சோலோ லெவலிங் சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், ஜின்னுக்கு ஷேடோ மோனார்க் அபிலிட்டி கிடைக்கும். அது கூடவே அவன் இக்ரிஸோட ஷேடோவையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவான். இந்த மாதிரி ஜின்னுவோட ஜாப் சேஞ்சிங் குவெஸ்டும் கம்ப்ளீட் ஆகிரும். இதுக்கப்புறமா ஜின்னு டஞ்சனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த டயர்ட்ல வீட்டுல போய் தூங்கிடுவான். அப்படியே படுத்து தூங்கினவன் தான் ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட போனோட ரிங் அடிக்கும். ஜின்னா தான் ஜின்னுக்கு கால் பண்ணிருப்பான். ஏன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கா இருக்கும். ஜின்னுக்கு அங்க போக வேண்டியதா இருந்தது. இதனால தான் ஜின்னா கால் பண்ணி திட்டிக்கிட்டு இருப்பான். ஜின்னுவும் தூக்க கறக்கத்துல கேட்பான், சரிதான் இப்ப டைம் என்ன? ஜின்னா இங்க போன்ல கத்திக்கிட்டே சொல்ல மணி இப்ப 2 ஆகிடுச்சு. இதை கேட்டு ஜின்னு கட்டில இருந்து ஜம்ப் பண்ணி எழும்பிடுவான். ஜின்னா சொல்லுவான், 5 மணிக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் ஒழுங்கா வந்து சேர்ந்துரு. ஜின்னு சொல்லுவான், சரி சரி அதுக்குள்ள ரெடியாகி வந்துடுறேன். ஜின்னு ரெடியாகி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேங்க்ல பாஸ்புக்கையும் டெபிட் கார்டையும் அப்டேட் பண்றதுக்காக வந்திருப்பான். ஜின்னு அந்த பாஸ்புக்கை பேங்க் எம்ப்ளாயிட்ட கொடுத்ததும் அவங்களும் அதை அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேங்க் எம்ப்ளாயி அதை பார்த்து ஷாக் ஆகிருவாங்க. ஏன்னா 1.4 பில்லியன் ரூபீஸ் இருக்கும். உடனே அந்த பேங்க் எம்ப்ளாய் பண்ணு, சார் நான் தெரிஞ்சுக்கலாமா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஜின்னுவும் கேஷுவலா, நான் ஒரு ஹண்டர். அந்த பொண்ணு மனசுக்குள்ளே, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப பணம் உள்ளவங்களா இருப்பாங்க, இவர் ஹை ரேங்க் ஹண்டரா இருப்பார் போலன்னு யோசிப்பா. அப்புறமா அந்த பொண்ணு சரி கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோம்னு சொல்லி பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்கிடுவான். ஆனா ஜின்னு இல்ல எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். அடுத்த சீன்ல ஜின்னு நல்லா டிப் டாப்பா கிளம்பி ஜின்னாவோட ஸ்கூலுக்கு வந்திருப்பான். அதை பார்த்து ஜின்னா சொல்லுவான், ஆமா நீ யாரு உண்மையான சங் ஜின்னுவங்க? அதுக்கு ஜின்னு சொல்லுவான், ஏன் நான் பாக்குறதுக்கு நல்லா இல்லையா என்ன? அதுக்கு ஜின்னா சொல்லுவா, இல்ல இவ்வளவு சீக்கிரமா யாரையும் சேஞ்ச் ஆகி நான் பார்த்தது இல்லப்பா. ஜின்னு சொல்லுவான், இல்ல இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல அத கொஞ்சம் நல்லா கிளம்பி வரலாம்னு பார்த்தேன். அப்படியே ஜின்னு ஸ்கூலுக்குள்ள என்ட்ரி ஆனது எல்லா பொண்ணுங்களோட கண்ணுமே அவன் மேலதான் இருக்கும். அவங்க எல்லாருமே ஜின்னுவை பத்தி அவங்களுக்கு உள்ளே பேச தொடங்கிடுவாங்க. ஜின்னாவும் அவனோட பாப்புலாரிட்டியை பார்த்து, ஆமா நீ நேத்து நைட்டு வீட்டுக்கு வரல தானே, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் யாரும் கிடையாது, வேணா நான் ஏதாவது ஹை ஸ்கூலரோட செட் பண்ணி விடவா? உடனே ஜின்னு ஜீனாக்கு வாய் ஓவர் ஆகிடுச்சுன்னு சொல்லி கண்ணத்தை பிடிச்சி இழுக்க தொடங்கிடுவான். அதுக்கப்புறமா ஜின்னு ஜீனாவோட ஹோம் ரூம் டீச்சரை பாக்குறதுக்கு போவான். ஜீனாவோட டீச்சர் சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளவு நாளும் தெரியாது ஜீனாக்கு இவ்வளவு ஹேண்ட்ஸமான ஒரு பிரதர் இருக்கிறாரா. அந்த கான்வர்சேஷன்ல தான் நமக்கும் தெரியும் ஜின்னுவும் ஆக்சுவலா அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பான். ஆனா ஜின்னு அந்த டீச்சரை இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறமா ரெண்டோருமே உட்காந்து ஜீனாவை பத்தி பேச தொடங்கிடுவாங்க. ஜீனாவோட டீச்சர் சொல்லுவாங்க, ஜீனா ரொம்பவே பிரில்லியன்டான ஸ்டூடெண்ட், அவ தான் இங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறா. அது கூடவே நமக்கு இங்க ஜீனா ஹை ஸ்கூலுக்கு அப்புறம் மெடிக்கல் ஸ்கூல் படிக்க ஆசைப்படுவாங்கிறது தெரிய வரும். டீச்சர் சொல்லுவாங்க, ஜீனாவோட கிரேட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, அதனால அவன் மேல ஃபோர்ஸ் எதுவுமே போடாதீங்க. நான் கேள்விப்பட்டேன் நீங்க ஒரு ஹண்டர்னு, ஒருவேளை ஜீனாக்குள்ள ஹண்டர்ஸோட பவர் அவைக்கனா என்ன பண்ணுவீங்க? அவளையும் நீங்க ஒரு ஹண்டர் ஆக்கிருவீங்களா என்ன? ஜின்னு அதை கேட்டுட்டு இல்ல வாய்ப்பே இல்லன்னு சொல்லிடுவான். டீச்சர் சொல்லுவாங்க, இல்ல இத பத்தி நான் உங்ககிட்ட எதுக்காக கேட்டேன்னா, ஜின்னாவோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணுக்கும் இப்பதான் ஹண்டர் பவர் அவைக்கன் ஆகி இருக்குது. அதுக்கப்புறத்துல இருந்து அந்த பொண்ணு ஸ்கூல் வர்றதே நிறுத்திடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நாங்களும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். அப்படியே அந்த பொண்ணுக்கு ஹண்டர் கரியர் தான் டெவலப் பண்ணணும்னா அட்லீஸ்ட் கிராஜுவேஷன் எது முடிச்சிருக்கலாம்ல. உடனே ஜின்னு கேப்பா, அந்த பொண்ணோட ரேங்க் என்ன? டீச்சர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஹண்டர்ஸ் பத்தி எல்லாம் தெரியாது, ஆனா அந்த பொண்ணு ஒரு லோ ரேங்க் ஹண்டர் தான்ங்கறத சொல்ல முடியும். ஜீனு அதை கேட்டு புரிஞ்சுப்பான், கண்டிப்பா அந்த பொண்ணு ஒரு இ ரேங்க் ஹண்டரா தான் இருக்கணும். ஏன்னா ஜீனுக்கு ஒரு இ ரேங்க் ஹண்டரோட லைஃப் எப்படி இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். டீச்சர் சொல்லுவாங்க, எனக்கு உங்களோட ஒரு உதவி தேவைப்படுது. அந்த பொண்ணு ஜீனாவோட ஃப்ரெண்டு தான், அட்லீஸ்ட் அந்த பொண்ணு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு கன்வின்ஸ் பண்ணுவீங்களா? அண்ட் அந்த பொண்ணோட பேர் தான் ஹான் சாங்கி. இந்த பெயரை கேட்டதுமே ஜீனு ரொம்பவே ஷாக் ஆகிருவான். இதுக்கப்புறமா அங்க சாயங்காலமாகி ஸ்கூலும் முடிஞ்சிருக்கும். அண்ட் பில்டிங்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வர்றதை காட்டுவாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஜின்ஹுவோட ஸ்ட்ரைக் ஸ்குவாட்ல இருந்த பொண்ணு தான். ஜின்னு அந்த பொண்ணுட்ட பேசுறதுக்காக தான் பில்டிங்க வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஜின்னு சொல்லுவான், இந்த உலகம் ரொம்பவே சின்னது, எனக்கு முன்னாடியே தோணிட்டு இருந்தது நீயா தான் இருக்கும்னு. அந்த பொண்ணு ஜின்னுவை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிருவான். அந்த பொண்ணு சொல்ல, நீங்க இங்க என்ன பண்றீங்க மிஸ்டர்? நீங்க தான் அந்த நபரா டீச்சர் என்ன பேச சொன்னது? அதுக்கப்புறமா ஜீனு அவனோட போன்ல ஜீனுவும் ஜீனாவும் இருக்கிற ஒரு போட்டோ எடுத்து அந்த பொண்ணுட்ட காமிச்சு, இந்த பொண்ணு உண்மையாவே உன்னோட ஃப்ரெண்டா? அந்த பொண்ணு சொல்ல, ஆமா இது ஜீனா தானே, நீங்க ஜீனாவோட பிரதரா? நான் ஜீனா கூட ஒரு முறை உங்களை ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்காகவும் வந்திருந்தேன். இப்பதான் எனக்கு டீச்சர் உங்ககிட்ட எதுக்காக பேச சொன்னாங்கிறது புரியுது. எனக்கு ஸ்கூல்ல என்ன நடந்ததுங்கிறதும் தெரியாது, டீச்சர் உங்களை என்கிட்ட என்ன சொல்ல சொன்னாங்கிறதும் எனக்கு தெரியாது. ஆனா நான் இனி இந்த ஸ்கூலுக்கு போக போறதும் இல்ல, இந்த ஹண்டர் ஜாபை விட போகிறதும் இல்ல. ஜின்னு சொல்லுவான், நீ ஒரு இ ரேங்க் ஹண்டர் தான்ங்கிறது ஞாபகத்துல இருக்குல்ல. ரெகுலர் அட்டாக்ஸ் மான்ஸ்டர்ஸ் மேல வேலை செய்யாது, அது கூடவே உனக்கு ஒரு நல்ல ஒரு மேஜிக் வெப்பனும் வேணும். அப்படியே நீ ஒரு வெப்பன் வாங்கிட்டாலும் அது கூடிய சீக்கிரமாவே டேமேஜும் ஆகிரும். அதனால இ ரேங்க் ஹண்டர் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம் தான். இல்ல நீ வெப்பன் எதுவுமே இல்லாம சண்டை போடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறியா என்ன? இல்ல இப்ப கொஞ்சம் பணம் கிடைச்சிட்டு இந்த ஹண்டர் ஜாப்பை விட முடியாதுன்னு இருக்கிறியா? அந்த பொண்ணு கோவத்துல சொல்ல, நீங்க இங்க எனக்கு லெக்சர் தர்றதுக்கு வந்திருக்கீங்களா என்ன மாதிரியே நீங்களும் ஒரு இ ரேங்க் ஹண்டர் தான் என்கிறத மறந்துடாதுங்க. ஜின்னு சொல்லுவான், இங்க பாரு நான் உனக்கு இங்க லெக்சர் எதுவும் தர்றதுக்கெல்லாம் வரல. அந்த பொண்ணு சொல்லுவான், அப்ப எதுக்கு தான் வந்தீங்க? ஜின்னு சொல்லுவான், நான் இங்க உன்னை வேற லெவலான ஒரு ஹண்டர் ஆக்குறதுக்கு வந்திருக்கிறேன். அடுத்த சீன்லயே நம்மள அப்படியே ஏர்போர்ட் கூட்டிட்டு போயிருவாங்க. அங்க பார்த்தா ஆல்ரெடி ஹவாங் டாங்சு சவுத் கொரியா வந்திருப்பான். டாங்சுவை வெல்கம் பண்றதுக்கு ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து சின்சுலும் வந்திருப்பான். டாங்சு சொல்லுவான், இங்க யாரு வந்திருக்காங்கன்னு சொல்லி
பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாக்குறதுல சந்தோஷமா இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், அசோசியேஷனோட நபருக்கு இங்க என்ன வேலை? சின்சுல் சொல்லுவான், நீங்க ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரா இருக்கிறனால நீங்க வர்றதோட இன்ஃபர்மேஷன் முதல்ல எங்களோட சர்வேலன்ஸ் டீமுக்கு வந்துட்டு, அதனால தான் உங்களை எஸ்கார்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். டாங்ஸு சொல்லுவான், என்னது சர்வேலன்ஸ் டீம்? அப்ப நீ என்ன அந்த சேர்மேனோட எடுபடியா தான் இருக்கிறியா? அதுவே நான் உன் இடத்துல இருந்தேன்னா நான் இப்ப சேர்மேன் ஆகியிருப்பேன். ஏன்னா அந்த கிழவனால எந்த ஒரு உதவியும் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜின்சுல் சொல்லுவான், சார் நீங்க கொரியால எத்தனை நாள் இருக்க போறீங்க? அதுக்கு டாங்ஸு சொல்லுவான், ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டேன், எனக்கு இந்த நாட்டுல ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு விருப்பமும் கிடையாது. நான் வந்த வேலை முடிஞ்சிட்டுனா உடனே நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். ஜின்சுல் சொல்லுவான், நீங்க ஆல்ரெடி சொந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கிறீங்க. சோ இங்க திரும்பி வர்றதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் கண்டிப்பா இருக்கணுமே. எனக்கு என்னவோ நீங்க இ ரேங்க் ஹண்டர் சங் ஜின்ஹோ அண்ட் டி ரேங்க் ஹண்டர் யோ ஜின்ஹோக்காக வந்திருக்கீங்களோன்னு தோணுது. கரெக்டா? டாங்ஸு சொல்லுவான், நீ ஒரு சர்வேலன்ஸோட டீம் தான். சோ நான் இங்க எதுக்கு வந்திருக்கேங்கிறது உனக்கு ஆல்ரெடி தெரியதான் செய்யும். சோ நீ என்ன பண்ணுவ? என்ன தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவியா என்ன? ஜின்சுல் சொல்லுவான், நான் என் வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். டாங்ஸு சொல்லுவான், எனக்கு உன்னை எப்பவுமே பிடிக்கும் சின்சுல். என்ன பண்ற? என் கூட ஸ்கேவெஞ்சர் கில்ட்ல ஜாயின் பண்றியா என்ன? இங்க இருக்கிறத விடவும் ஹையர் பொசிஷனை உனக்கு அங்க தர முடியும் சொல்லி என்னால ப்ராமிஸ் பண்ண முடியும். சின்சுலுக்கு ஆல்ரெடி டாங்ஸுவோட பிரதரான டாங்ஸுக் பண்ண கணக்கே இல்லாத மர்டர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஏற்கனவே தெரியும். ஆனா தகுந்த ஆதாரமும் இன்வெஸ்டிகேஷனும் இல்லாததால அவங்களால இதுவரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல. இதுக்கப்புறமா மறுபடியும் நம்மள ஜின்னு கிட்ட கூட்டிட்டு போயிருவாங்க. ஜின்னு கூட சேர்ந்து அந்த பொண்ணு அங்க வந்திருப்பான். ஜின்னு இங்க ஆக்சுவலா ஒயிட் டைகர் கில்டோட செகண்ட் டிவிஷன் மேனேஜரான மிஸ்டர் ஆஹாங்க மீட் பண்றதுக்காக வந்திருப்பான். அவங்க எல்லாருமே முதல்ல ஒருத்தங்க இன்னொருத்தங்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. மிஸ்டர் ஆஹாங்க அந்த சின்ன பொண்ணை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாகிடுவாரு. மனசுக்குள்ளே சொல்லிக்கிடுவாரு, இந்த பொண்ணு ஒரு இ ரேங்க் ஹண்டர் தானே. எப்படினாலும் பார்க்க போனா சங் ஜின்னு ஒரு இ ரேங்க் ஹண்டர் தான். ஜின்னு தான் மிஸ்டர் ஆஹாங்க கால் பண்ணி ஒயிட் டைகர் கில்டோட ட்ரைனிங் டஞ்சனுக்கு போகிறதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பான். ஆனா மிஸ்டர் ஆஹாங் ஜின்னு ஒயிட் டைகர் கில்ட ஜாயின் பண்றதுக்காக தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான் போலன்னு நினைப்பாரு. ஜின்னுவும் ஆஹாங்கும் பேசிட்டு இருக்கிற சமயத்துல நடுவுல ஒரு ஹண்டரோட சத்தம் கேட்கும். ஆல்ரெடி மணி 9 ஆகிட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி டஞ்சனுக்கு உள்ள போயிருக்கணும். நம்ம இங்க சும்மா சுத்தி பாக்குறதுக்காக எல்லாம் வரல. அப்படி அந்த ஹண்டர் யாருன்னு நமக்கு காட்டுவாங்க. பெருசா ஆர்மர் போட்டுட்டு நின்னுட்டு இருப்பான். ஜின்னு மிஸ்டர் ஆஹாங்ட்ட, ஆமா அது யாரு? மிஸ்டர் ஆஹாங் சொல்வாரு, அவர் தான் ஒயிட் டைகர் கில்டோட புது ஏ ரேங்க் ஹண்டர். அவரோட பேர் தான் கிம் சுல் அண்ட் அவர் ஒரு டேங்க். அது கூடவே நம்ம ஸ்குவாட்ல 7 பி ரேங்க் ஹண்டரும் 4 சி ரேங்க் ஹண்டர்ஸும் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் டஞ்சனுக்குள்ள 12 பேர் போகிறதுக்கு இருக்கிறாங்க. ஜின்னு சொல்லுவான், சி ரேங்க் டஞ்சன்ல ஏ ரேங்க் அண்ட் பி ரேங்க் ஹண்டரா? உங்களுக்கு இது கொஞ்சம் ஓவரா இருக்கிறது போல தெரியல. மிஸ்டர் ஆஹாங் சொல்வாரு, ஆமா இது சி ரேங்க் கேட் தான். அவங்க எல்லாருமே இப்பவும் பிகினர்ஸ் தான். சோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இத பண்ணிட்டு இருக்கிறோம். ஜின்னு இங்க முதல்ல இதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா சரி இது சாங்கிக்கு நல்ல ஒரு பாடமா இருக்கும். அப்பதான் அவளுக்கு டஞ்சன்ல ஹையர் ரேங்கிங் ஹண்டர்ஸ்க்கு தான் வேல்யூ இருக்குங்கிறதும் புரிய வரும். டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி மிஸ்டர் ஆஹானோட செக்ரட்டரி ஜின்னுட்ட ஏதோ சொல்லுவாரு. அவரு ஜின்னுட்ட, நீங்க கொஞ்சம் சைட் லைன்ல இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க கை வச்சா சி ரேங்க் டஞ்சன் ரொம்ப ஈஸியாகிரும். அதனால தான் சொல்றேன். இதுக்கப்புறமா எல்லாருமே 1 by 1 டஞ்சனுக்குள்ள என்டர் ஆக தொடங்கிடுவாங்க. ஆனா அவங்க டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகவும் டஞ்சனோட கலர் ரெட் ஆகிரும். ஜின்னு டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகும்போது அவனோட மனசுக்குள்ள நினைப்பான், இங்க இதெல்லாம் என்ன நடக்குது? என்ன ஏதோ ஒரு புயல் தன் பக்கமா இழுத்துக்கிட்டே இருக்கிறது போல தோணுது. இல்ல இங்க ஏதோ தப்பா இருக்குது. ஒரு கேட்டோட கலர் சும்மா எல்லாம் சேஞ்ச் ஆக முடியாது. அண்ட் எனக்கு என்னவோ இந்த கேட் நிறைய ஆபத்து நிறைஞ்சதா இருக்கும் போலன்னு தோணுது. சோ இமிடியேட்டா எல்லாருமே டஞ்சன் விட்டு வெளியே போறது தான் நல்லது. ஆனா டஞ்சன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஜின்னு டஞ்சன்ல இருந்து வெளியே தலை நீட்டி, மிஸ்டர் ஆஹான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மெயின் ஸ்ட்ரைக் ஸ்குவாட கான்டாக்ட் பண்ணுங்க. இத சொல்லி முடிக்கவும் ஜின்னுவை டஞ்சன் உள்ள லாக் பண்ணிரும். மிஸ்டர் ஆஹானும் உடனே பயந்து போய் ஒயிட் டைகர் கில்டோட மாஸ்டரான பைக் யூனுஹுக்கு கால் பண்ணுவாரு. நடந்தது சொன்னதும் பைக் யூனுஹு ரொம்பவே ஷாக் ஆகி பைக் யூனு சொல்வாரு, நானே அங்க நேரடியா வரணும் போல. சோ இதோட இந்த எபிசோடும் டு பி கண்டினியூ. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. நானும் சோலோ லெவலிங்கோட சீசன் 2 செகண்ட் எபிசோடோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.